விளையாடி நேயர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தெரியும் ஆனால் தெரியாது என்ற தொடரில் ஒரு பகுதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகுஞ்சரமும் நவநாரி குஞ்சரமுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். ரெண்டையும் கேட்கும்போது ஒரே மாதிரி நமக்கு இருக்குது இல்லையா? நவகுஞ்சரம் நவநாரி குஞ்சரம், ஒரே ஒரு இடைச்செருகல். இதில் நாரி அப்படிங்கிற ஒரு சொல்ல எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏறத்தாழ ரெண்டும் ஒன்று தானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. இந்த சொல் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது என்னங்கிறத ஒரு புரிதல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவநாரி குஞ்சரம்ங்கிறது ஒரு சிற்பம். நவகுஞ்சலம்ங்கிறது ஒரு மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கற்பனை பாத்திரம், ஒரு கற்பனை விலங்கு, ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நவநாரி குஞ்சரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சிற்பம் 3 இடங்களில் இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரத்தில் கனககிரீஸ்வரர் கோயிலில் இருக்குது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாத சுவாமி கோவிலில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் கோயிலில் இருக்குது. இதில் என்ன, இந்த சிற்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு யானை, அதாவது குஞ்சரம்னா யானை, ஒரு யானை இருப்பது போல தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் நல்ல பக்கத்தில் போய் நின்று பார்த்தா தான் நவநாரி குஞ்சரம். அதாவது நவனா 9, நாரினா பெண்கள். 9 பெண்களின் சிலைகள் உருவம் இணைந்தது தான் அந்த யானை வடிவம். அந்த 9 பெண்களும் எப்படி இருப்பாங்கன்னா, உடம்பை வளைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி போஸில், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி முகபாவனையில், அதாவது நவரசங்களை வெளிப்படுத்துகின்ற விதமாக இருப்பாங்களாம். அது அந்த 9 பெண்களையும் இணைத்து ஒரு சிற்பம், அது யானை. இது சிற்பக்கலைக்கு, சிற்ப திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இது ஒரு அபூர்வமான சிற்பம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதன் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனின் வாழ்க்கையில் நவரசங்கள் அப்படின்னுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒவ்வொரு உணர்வு தான் இல்லையா? அந்த மாதிரி எல்லாவித உணர்வுகளும் எல்லாவித கட்டங்களும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அந்த சமயங்களில் யானை போல மன உறுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் நவநாரி குஞ்சரம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவகுஞ்சரம். நான் முன்னே சொல்லிட்டேன், இது மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிருஷ்ணரின் அவதாரம். இது எதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிய மொழியில் வந்த சரளாதாசர்னு எழுதிய மகாபாரதத்தில் தான் இது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. இது என்ன சொல்ல வருதுன்னா, அர்ஜுனன் தவம் செய்யும் பொழுது அவன் தவத்தை கலைப்பதற்காக கிருஷ்ணரே இந்த மாதிரி வடிவத்தில் வந்ததாகவும், எதற்காகனா மனிதனின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது பிரபஞ்சம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக ஒரு விலங்காக வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அந்த விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகளை கலந்தது ஒரே விலங்கு. அதுதான் நவகுஞ்சரம். இது குஞ்சரம்ங்கிறது இந்த இடத்துல யானைங்கிற பொருள் கிடையாது, விலங்கு அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்போ 9 விலங்குகள் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்குன்னா, அதனுடைய தலையை பார்த்தீங்கன்னா சேவலுடைய தலையை போல இருக்கும், கழுத்து மயிலினுடையதை போல இருக்கும், அது எருதினுடைய திமில் இருக்கும், இடைப்பகுதி சிங்கத்தினுடையதை போல இருக்கும், வால் நாகப்பாம்பை போல இருக்கும், கால்கள் யானை, புலி, மான், குதிரை இவங்களுடைய கால்களை போல இருக்கும். அதனுடைய முன்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முன்கை இப்படி நீட்டிகிட்டு இருக்கும், அது மனித கை போல தாமரை மலரை நீட்டியபடி இருக்குமா. இப்படி தான் நவகுஞ்சரம் இருக்கும். ஆகக்கூடி இன்று நவகுஞ்சரம் நவநாரி குஞ்சரம் ரெண்டை பற்றியும் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் குறிப்பாக குஞ்சரம் என்ற சொல்லுக்கு யானைன்னும் பொருள் வரும், விலங்குன்னும் பொருள் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சிற்பக்கலையின் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நம்மளுடைய இதிகாசத்தில் வருகின்ற ஒரு கதாபாத்திரம், கிருஷ்ணரின் அவதாரம் என சொல்லப்படுகின்ற ஒரு அவதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக தசாவதாரங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது பெருமாளுடையது. இது மகாபாரதத்தில் வருகின்ற கிருஷ்ணரின் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கெல்லாம் முன்பே தெரியுமா, இல்லை இந்த பதிவை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.